ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசுங்கிறவங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், உத்திரட்டாதிக்குள்ளே போகிற சனி பூர நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? இந்த 28/4/2025 உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்குள்ளே போகிற சனி ஒரு வருட காலம் உத்திரட்டாதியில் தான் இருப்பார். ஃப்ரெண்ட்ஸ், அந்த உத்திரட்டாதியில் இருக்கிற சனி பூர நட்சத்திரக்காரர்களுக்கு மிக நல்ல பலன்களை தான் கொடுக்குறார். நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு நடக்க போகுது. அதுலேயும் சனி கொஞ்சம் லேட் பண்ணி உள்ளே போனதும், அதாவது உத்திரட்டாதிக்குள்ளே போனதும் பூரத்துக்கு பலன்களை கடகடான்னு கொடுத்துட மாட்டார். கொஞ்சம் லேட்டாக அவர் நின்று நிதானமாக யோசித்து அவர் கொடுக்குற பலன்கள் மிக சரியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பலன்களை தான் கொடுப்பார். முதல் விஷயம், அவங்களுக்கு திருமணம் அப்படிங்கிற விஷயம் கடகடான்னு, அதாவது இவ்வளவு நாள் பொண்ணு பார்த்துக்கிட்டெல்லாம் இருந்திருப்பாங்க, அது அமையல இது அமையல அப்படின்னு சொல்லி பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஆனால் இன்னிங்க அவருக்கு நிறைய அந்த இதுக்கு முன்னாடி பார்த்த சில ஜாதகங்கள் கூட இப்போ ஒத்துப்பார மாதிரி அவங்களே கூப்பிட்டு இந்த திருமணம் பண்ணிக்கலாங்க அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி இருக்கும். அவங்க மனசுக்கு பிடிச்ச பூர நட்சத்திரக்கார பெண்களானாலும் சரி ஆண்களானாலும் சரி அவங்களுக்கு பிடித்தமான மணமகனோ மணமகளையோ அவங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அதே போல் கணவன் மனைவியாக இருக்கிறவங்களுக்குள்ளேயும் நல்ல அந்யோன்யமும் ஒரு சிறந்த தாம்பத்திய வாழ்க்கையும் அமையும். பிரச்சனைகள்லாம் இருந்த மாதிரி இருந்திருக்கும். ஆனாலும் அது சனி உத்திரட்டாதிக்குள்ளே போனதும் உங்கள் பிரச்சனைகளை எல்லாமே தீர்த்து வச்சிருவார். ஓகேங்களா? அதனால் உங்களுக்கு எந்த வித பிரச்சனைகளும் இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ், அதே போல் குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்லி இவ்வளவு நாள் தள்ளி போட்டிருந்தவங்களுக்கும் நீங்கள் எதிரே பார்க்காம நீங்கள் இப்போ வேண்டான்னு நினச்சா கூட உங்களுக்கு குழந்தைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்பையும் சனி இந்த நேரத்தில் உங்களுக்கு கொடுப்பார். குழந்தைக்காக ஏதாவது மருத்துவ விஷயங்களை எல்லாம் செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? அவங்க எல்லாருமே இந்த நேரத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம். சனியால், அதாவது தாமதம், கருக்குழாயில் அடைப்பு, அந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் இருந்து அதுக்கெல்லாம் நீங்கள் மருத்துவ உதவி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது இந்த சனி முழுமையாக உங்களுக்கு குழந்தைய கொடுக்கணும் அப்படிங்கிற காலகட்டமாக இது இருக்கனால உங்களுக்கு அந்த விஷயங்கள் மிக சிறப்பாக நடக்கும். அது நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்கள் சுய ஜாதகத்தையும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிக சிறப்பாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அதே போல் ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாலும் கால் வலி, அந்த கால் குடைச்சல், அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் இப்போ சனி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரோ தவிர பெரிய விஷயங்கள் எதுவுமே இந்த நேரத்தில் இருக்காது யாருக்குமே. அதாவது பூர நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய பிரச்சனைகள் உடலில் எதுவும் இந்த சனி இப்போது நல்லா இருக்கனால அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே கொடுக்க மாட்டார். வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் இந்த நேரத்தில் இது வரைக்கும் இந்த பூரட்டாதியில் சனி இருந்த வரைக்கும் உங்களுக்கு வேலையில் பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருந்திருப்பார். ஃப்ரெண்ட்ஸ், அதாவது வேலை கிடைக்காம நிறைய பேர் சிரமப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உத்திரட்டாதிக்குள்ளே சனி போனதும் ஒரு 2 மாதம் அவர் டக்குன்னு எதுவும் செய்ய மாட்டார். அதனால் ஒரு 2 மாத காலங்கள் உங்களை கொஞ்சம் அலைக்கழிச்சிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு மிக சிறப்பான நல்ல வேலையாக வர்ற மாதிரி செஞ்சிருவார். அதுலேயும் மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா இந்த மார்க்கெட்டிங் துறையில் நிறைய வேலை வாய்ப்புகள் சனி ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதே போல் பூர நட்சத்திரக்காரங்களுக்கு தொழிலும் ரொம்ப விருத்தியாகும். இது வரைக்கும் கொஞ்சம் இருந்த மந்த நிலை எல்லாமே மாறி தொழில் நல்லபடியாக போக ஆரம்பிக்கும். நிறையா வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும், நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். அது மாதிரி கிடைக்க நீங்கள் உங்கள் சர்க்கிளில், அதாவது நிறைய பேர்த்துக்கு விசிட்டிங் கார்டு கொடுக்கறது, இந்த சமூகத்தோடு நீங்கள் இருக்கிறத காட்டணும். நாங்கள் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வெளியே நிறையா பேர்த்துக்கு சொல்லும்போது, அல்லது இந்த மாதிரி மீடியா அந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் தயாரிக்கிற பொருட்களை சந்தைப்படுத்தணும். நிறைய விளம்பரங்கள் மூலம் அதை நீங்கள் பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும்போது உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரக்கான வாய்ப்பும் இப்போது சனி செஞ்சு கொடுப்பார். அதே போல் உங்களுக்கு எந்தவித சோம்பேறித்தனமும் இல்லாமல் கடகடன் வேலை செய்கிற ஒரு உத்வேகத்தையும் சனி கொடுப்பார். அதே போல் இந்த நேரங்களில் வெளிநாட்டு வாய்ப்புகள், வெளிநாட்டில் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். போய் சேர்ந்து நல்லபடியாக ஒரு வேலையில் செட்டில் ஆகி உட்காந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெளிநாட்டு வேலைக்கு போகிறவங்களுக்கு இந்த ஒரு வருட காலம் அவங்க போய் இப்போ செட்டில் ஆகிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வேலை அவங்க கான்ட்ராக்ட்லாம் முடிச்சுட்டு தான் வர்ற மாதிரி இருக்குமோ தவிர நடுவில் திரும்பி வர்ற மாதிரியோ இல்லை நடுவில் வேலை இல்லாமல் போகிற மாதிரியோலாம் இருக்கவே இருக்காது. வெளிநாட்டு வாய்ப்பு பூர நட்சத்திரக்காரங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குது.
அதே போல் இந்த நேரத்தில் பூர நட்சத்திரக்காரங்கள் ஒரு தொழில் செய்யறதுக்காகவோ எதுக்காக வேணும்னாலும் ஒரு வீடு கட்டுறதுக்கோ இல்லை எந்த ஒரு விஷயத்துக்கும் கடன் வாங்கினாங்க அப்படின்னா ஈஸியாக கடன் கிடச்சிரும். அதே போல் ஈஸியாக கடனை கட்டியும் முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளவு தான் நம்ம பயிற்சி பலன்களில் எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி நம்ம பார்த்தா கூட உங்களுடைய சுய ஜாதகத்தில் கடன் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா செக் பண்ணி ஜோதிடரை கேட்டுட்டு, அதுவும் இந்த பயிற்சி பலன்களை வச்சு மட்டும் ஜோதிடம் சொல்கிற ஜோதிடர்கள்கிட்ட போகாமல் தெளிவாக உங்கள் ஜாதகத்தை பார்த்து சொல்கிற ஜோதிடர்கள்கிட்ட போய் கடன் வாங்கலாமா வேண்டாமான்னு உங்கள் சுய ஜாதகத்துக்கு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் கடனுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஆனால் இந்த பயிற்சி காலத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா கடன் கிடைக்கும். ஏதாவது முக்கியமான விஷயங்களுக்கு அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.